ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பிளாக் ஃப்ரூட் வந்திருக்கோம் கைஸ். இன்னைக்கு வீடியோல வந்து பிளாக் ஃப்ரூட் நீங்க நெறைய சப்போர்ட் குடுத்தீங்கன்னா, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அதனால லைக், ஷேர், கமெண்ட்லாம் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிருங்க. ஏன்னா நம்மளுக்கும் வந்து சப்போர்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இப்போதைக்கு நம்ம ஒரு 200ல இருந்தாலும், ஃபியூச்சர்ல வந்து நம்ம 1K அடிக்கிறது முன்னேறி செல்வோம் கைஸ். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஓகேவா? ஆக்சுவலி இப்போ லோட் ஆயிட்டு இருக்கு. நம்மக்கிட்ட நெட்லாம் கண்டிப்பா. அதனால கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். லேக் நடுவில் ஆகும். அதில் கண்டுக்காதீங்க. ஃபியூச்சரில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் ரீசெண்டாக போட்டிருந்தேன் வீடியோ. அதுக்கும் சப்போர்ட் வரல. பரவாயில்ல கைஸ், தொடர்ந்து வீடியோ போடுவோம். லோடிங் லேட்டா நம்ம வந்து பைரட்ஸை சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா மெரைன்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ தட் நானும் பைரட்ஸை சூஸ் பண்ணேன். வந்தோடனே சாண்ட்வில் எடுக்கலாம். ஏன்னா நான் வந்து முடித்தது வந்து என்னமோ சாண்ட்வில் எடுத்து தான் நான் முடித்தேன். இப்போ நான் வந்து 36ல் இருக்கேன். 21 லட்ச காசு இருக்குது. 1000 இருக்குது. 21,000 இருக்குது. நான் வேற விளாடுறேன் கைஸ். ஐயோ ஜஸ்டி ஒன்று அடிப்போம் கைஸ். ஏய் ப்ரோ, ஃபஸ்ட்டு வந்தோடனே தோல்வியா ப்ரோ? யோ எப்படியா? சரி, நம்மளை விட பெரிய லெவலில் இருக்கிறவங்க ஈஸியாக அடிச்சிடும். நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுவோம். ஏன் நம்ம தப்பிச்சு வர்ற மாதிரி தான் இருக்குதே. பரவாயில்ல, போவோம். ஏன் கேட்பான்? சரி காய்ஸ், நம்ம இப்போ வந்து போயிட்டுருக்கோம். இது வந்து ஷிப்பு 150 ரூபாய்க்கு குத்து வாங்கினது. ஆயிரத்தி வந்துட்டேன் ஜோடி. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ நம்ம வந்து போட்டில் போயிட்டுருக்கோம் காய்ஸ். ஸ்ட்ரீட்டாக போவோம். இப்போ ஸ்ட்ரீட்டாக அப்படி போயினே இருப்போம். மழை வில்லேஜா முட்டிதான் அப்போ முட்டில் காய்ஸ். பின்னாடி வந்துட்டு இப்போ நம்ம ஒரு மேஜிக் போட போகிறோம். அந்த மேஜிக்கால் நம்ம இப்போது ஸ்ட்ரெயிட்டாகவே வில்லேஜுக்கு போயிடுவோம். வந்துட்டோம் காய்ஸ். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்மளோட பவர் வச்சு யூஸ் பண்ணி போயிடலாம். நான் 25 வச்சு 32க்கு வந்து இந்த பவர் அன்லாக் பண்ணி கஷ்டப்பட்டு தான் வந்து நான் வந்து இதை அன்லாக் பண்ணேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜங்கிளுக்கு போயிடுவோம் கைஸ். ஏன்னா அங்கே தான் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டா தான் அப்போ தான் வந்து இதில் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கம்மி கைஸ். ஏன்னா இது டேபில். ஸோ வந்து கிராஃபிக்ஸ் வந்து கம்மியாக, அதனால தான் நம்மளுக்கு வீட்டில் மறங்க மாதிரி தெரிஞ்சுது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இறங்கிடுவோம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து இறங்கிடுவோம். ஏன் இப்போ இறங்குறோன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து அடிக்க போகிறோம். அதாவது மினி பாஸ் அடிக்க போகிறோம். ஸோ வந்து மினி பாஸ்ன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனால் நம்ம அடிப்போம். பாருங்க, ஒரு ரேடியில் வந்து நாக் அவுட் பண்ணுற அளவுக்கு அவங்ககிட்ட பவர் இருக்குது. ஆனால் நம்மகிட்ட இருக்கிற பவர் அதுக்கு ஈக்குவலான பவர் இல்லைனாலும் கொஞ்சம் அவனை டேமேஜ் பண்ணி அவனை கொள்கிற அளவுக்கு இருக்குது கைஸ். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்மளோட குயிக் டேக்கர் இது வந்து போட்டாக்கா இது பார்த்தீங்களா நம்ம அந்த கைஸ் ஆகும். என்னடா குத்துற என்ன அடி கைஸ், சரியான அடி. சரி, நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். ஸோ வளர்றேன் கைஸ். ஸோ இப்போ வந்து இந்த பவரை போட்டு இது பேர் வந்து ரேசர் விண்ட். ஓகேவா? நான் தப்பாக சொல்லியிருந்தேன், மன்னிச்சுக்காங்க கைஸ். இது வந்து கிரவுண்ட் ஸ்மேஷு. இப்போ அவன் போடுறதும் கிரவுண்ட் ஸ்மேஷ் தான். அது வந்து கொஞ்சம் டெவலப் ஆனது. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து வேறு கிரவுண்ட் ஸ்மேஷு. இது பேர் வந்து காம்பெட்டன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து என்னோட பிளாக்ஸ் ஃப்ளூட். அதாவது இது ஃப்ளூட்டு. இந்த ஃப்ரூட்டை வச்சு தான் வந்து நான் எனிமிஸாக அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நம்ம இவனை அடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும் போல காய்ஸ். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிக்கணும். என்னால் எவ்வளோ முடிக்க ஃபாஸ்ட்டாக வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க முடியுமோ நான் முடிக்கிறேன் காய்ஸ். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனு கேட்காதீங்க. நான் வந்து ஷாப் தமிழ் கேமிங்கை பார்த்து தான் நான் வந்து இன்ஸ்பயர் ஆனேன். அவர் ஒரு நல்ல கேமர் தான். ஆனால் இப்போ ஜிடிஏ விட்டுட்டாரு. ஜிடிஏ வந்து போட்டாருன்னா இன்னும் பெஸ்ட்டு. என்னடா இப்படி அடிக்கிற? அதில் வந்து மாட்டின்னு கைஸ். நான் அவன் பக்கத்தில் போனாலே அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவான்.
அதனால கொஞ்சம் நம்ம பார்த்து தான் கொண்டுட்டா கைஸ் போடே டக் டக் இக்கஞ்சோரத்தி ஈர்த்தி போட்டு செய்யம்மா டக் 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 பார்த்துக்காரமா இது வந்து பறக்கிற பவர். இது வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி பவர் இருக்கு. ஓ நம்ம 37 வந்துட்டோமா? இப்போ வந்து ஸ்டாட்ஸ் எடுக்கணும். இது பேர் ஸ்டாட்ஸ் முன்னாடி இவன் அடிச்சு வரேன் இருங்க. ஓடு ஓடு கொஞ்சம் நடுவில் ஹேங் ஆகும் கைஸ். கொஞ்சம் அட்ஜஸ்ட் கையிலே குத்தி முடிச்சிடலாம். இவன் அடிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து போலான்னு பார்த்தா ஆஹா கை போட்டுச்சு கைஸ் தெரியாம. சரி ஓகே பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம ஹெலிகாப்டரை பிடிச்சி இது பேர் வந்து ஹெலிகாப்டர் ஃப்ளைட்டு. ஹெலிகாப்டரும் போட்டுக்கிறானுங்க ஃப்ளைட்டும் போட்டுக்கிறானுங்க. சரி அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. இப்போ வந்து அது பேர் வந்து சிக்கு வந்துருப்போம். சிலேருந்து தாண்டி போனோம். இப்போது நம்ம அப்படியே ஒரு மேஜிக்கை போட்டு போயிடலாம். ஜி பூம்பா போட்டு வந்தாச்சு காய்ஸ். முதல்ல இவனை போடுவோம். இப்போ வந்து இவனுங்க வந்து 90 லெவலுது. கொஞ்சம் லேட் ஆகும், செம்மவே லேட் ஆகும். சும்மா ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து வெட்டுவோம். இது வந்து இதுலேயே நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. இது வந்து மேலே ஏறி கூட நம்ம அடிச்சுக்கலாம். பட் ஆனால் இப்போதைக்கு அது வேணாங்க. ஸோ வந்து இப்போ வந்து இவங்க 3 பேரையும் அடிப்போம். இதுக்காக போயிட்டு இந்த மாதிரி கூத்து வர்றது நம்ம டேக்கிள் பண்ணுறதுலாம் வந்து நிறையவே இருக்குது. டேக்கிள் கொய்யால டேய் நல்லா இருப்பீங்களாடா நீங்கள்? நம்ம ஸ்டாட்ச் எடுத்துப்போம். அது வந்து பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸுன்னு இருக்கும். அதெல்லாம் வந்து டிஃபென்ஸு ஹெல்த்து அதெல்லாம் வந்து நம்ம ஏற்றிக்கலாம். அதெல்லாம் ஏற்றிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருப்போம். இது வந்து இப்போ வந்து அவனை கொள்றதுக்கு தான் நம்ம பவர்மே தவிர பேசக்கூடாது. பேசணும் சாரி. வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த பவர் வந்து நிறைய டேக்கிள்ஸ் இருக்குது கைஸ். ஆக்சுவலி இப்போ வந்து இதை முடிச்சுட்டு இதோ இங்கே ஒரு கிரவுண்ட் ஸ்மாஷ் போட்டேன் கைஸ். இந்த மாதிரிலாம் நிறைய டேக்கிள்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இது மாதிரி ஓடி மூமெண்ட்லாம் கொடுக்கலாம். ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான் மூமெண்ட்லாம் கொடுப்பேன் சில டைமில். நான் வந்து இவனுங்க வந்து அடித்தாக்கா நிறைய பாயிண்ட்ஸ் ஏறும். அதாவது இஎக்ஸ்பி ஏறும். அதாவது என்னன்னு தெரில. அது வந்து லெவல்ஸ் ஏற்றுறதுக்காக இஎக்ஸ்பின்னு ஒன்று இருக்கும். அது வந்து ஏறும் நமக்கு ஃபாஸ்ட்டாகவே. ஸோ வந்து அவனுக்கு மஞ்சள் கலரில் வந்துருச்சுன்னா இப்போ மிட் பாயிண்டில் இருக்காங்கன்னு அடித்தோம். ஹெல்த்து பாருங்க இந்த மாதிரி தான் பறந்து அடிக்கணும். பறந்து அடிப்பேன். டேய் நான் ராணுவ போகிறேன். சாரி நான் ராணுவ போகிறேன் இல்லை ராணுவ பண்ணேன் தான் சொல்லுவேன். நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்கன்றது எனக்கு தெரியல கைஸ். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்கிட்ட அப்படியே கொஞ்சம் ஆட்ட காமிச்சிட்டு அப்படியே ஓடி விளையாடணும். இதெல்லாம் வந்து ஜாலியாக இருக்கணும். ஆனால் இது ரொம்ப அடிக்ஷன் அப்போ கைஸ். ஸோ பார்த்து விளையாடுங்க. டேபில் விளையாடுறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டேய் நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நாசமாக போவீங்களா? டேய் நாசமாக போனவங்களா போனா டேய் மத்தல் பிடிச்சிங்களா? சரி நம்ம ஏற்றிட்டு பிடிச்சி போயிடுவோம். போட்டாச்சு டைஸ். இப்போ வந்து ஓடுறா பாய். ஏய் காலை ஏய் பார்த்தீங்களா முடிச்சுட்டாங்க. போச்சு. எனக்கு வந்து அறியவே தெரியாது பாய். அதாவது எனக்கு வந்து அறியவே தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கே. ஏன் இப்படி பண்ணுறீங்க? 4 வாட்டி 3 வாட்டி கிடச்சிட்டாங்க. நான் இன்னும் ஒருத்தனை கூட சாவடிக்கிறேன். ஏன் சொல்லுங்க? இவனுங்க வந்து 90 லெவல். நான் வந்து 37 நார்மல் பீப்புள். ஓகேவா? என்பிசி மாதிரி தான் இவனுங்களுக்கு நானே. ஆனால் இவனுங்க நம்மளுக்கு என்பிசின்ற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி வந்து இதை வந்து எப்படி தெரியுமா வச்சுருந்தாங்க? இப்போ கூட அப்படி தான் நினைக்கிறேன். லெவலை பாவாவை தான் நம்மளுக்கு வந்து அன்லாக் ஆகும். நிறைய பிளேஸ் இருக்குது இந்த இடத்துல. ஆனால் ஒன்று கூட நம்மளுக்கு தெரியாது. அது வந்து நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன். C1 C2 C3 அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. நிறைய பிளேஸ் இருக்குது பிளாக்ஸ் ஃப்ரூட்டில். நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குது. ஸோ வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் விளையாடுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து தெரியாததுனால நம்மளே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம்ல. நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணல. நான் விளையாண்டு ஏற்றி வச்சுருக்கிறேன் தவிர்த்து பார்த்தீங்களா 1000 ஏறுது. லெவலப் ஆயிடுச்சு கைஸ். லெவலப் ஆகலை. நம்மளுக்கு வந்து
மாஸ்டரியில் வந்து 33ல ஏறிடுச்சு. இப்போ வந்து ஸ்டேட்டாக ஒருத்தனை போட்டாச்சு. இன்னொருத்தனையும் போட்டேன் கைஸ். போடே வெரி கைஸ் நம்ம தான் நம்ம தான். இப்போ வந்து இங்கே இருக்கிற செஸ்ட் எடுத்துப்போம். செஸ்ட் அவ்வளோதான் எடுத்தாச்சு. இப்போ மேலே ஏறி போகலாம். அங்கே இருக்கிறவங்களை அடிப்போம். அங்கே இருக்கிறவங்க 100 தாட்ட கூட முடியாது கைஸ். ரொம்ப கஷ்டம். ஆனால் ரொம்ப டேமேஜ் போகுது. கையில் குத்துனாலே டேமேஜ் போகுது கைஸ். அதனால வந்து கையில் தான் குத்தி விளையாடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லாரையும் ஒரே இடத்துல சேர்த்து வச்சு அடிப்போம். வாங்க 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 வாங்க. ஏய் வர டிக்கா வாங்க வாங்க வாங்க. ஏய் வர வாடா டேய். அங்கே நின்றுவாங்க கைஸ் சில இடத்துல. அதோ அதை நிற்கிறான் பாருங்க. இந்த மாதிரி நின்றுவாங்க. ஸோ நம்ம வந்து அவனுங்களுக்கு பொறுமையாக கூத்து போனோம். பறக்கணும். ஏய் பறந்து வச்சுட்டே ஏய் அடிக்க வராதரா. அடிக்காதரா 3 பேர் சேர்ந்துட்டாங்க கைஸ். ஒரே குத்தில் வேலை பண்ணுறவங்க. இவனுங்கிட்டலாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் டீல் பண்ணோம். ஏய் எப்படிக்கா வந்துருங்கடா. எப்படிக்கா வந்ததுக்கப்புறம் நான் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் அடிக்க முடியும். அங்கே ஆயிடுச்சு கைஸ். இதான் கைஸ் நம்மளோட டிவைஸு. தரமான டிவைஸு, சூப்பரான டிவைஸு. இப்போ வந்து மேலே ஏறி போயிடும். நம்ம ட்ரை பண்ண வரல. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்லைடு மேலே ஏறி போயிடுவோம் கைஸ். இதில் வந்து ஹேர் ஜம்ப்புன்னு ஒன்று இருக்குது. அது எங்கே போய் கலெக்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு தான் கலெக்ட் பண்ணணும் கைஸ். அதை கலெக்ட் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிடும் கேமு. நான் சொல்லலை அவனும் ஒரே நிமிஷத்துல கொண்டுருவாங்க. அதனால் வந்து நம்ம பொறுமையாக தான் ஆடணும். சரியா? நம்ம வந்து பொறுமையாக தான் ஆடணும். அப்படியே வந்து ஹெலிகாப்டரை பிடிச்சி வந்துடுவோம். நம்ம பொறுமை இப்படிக்காரிங்கோ. ஓகே நம்ம வந்து இவனை போட்டுருவோம். அது போல் டேமேஜ் அதிகமாகிடுச்சு ப்ரோ. நம்ம ஜெண்டாவை போட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா அடுத்த இதுக்கு போயிடலாங்க. போட்டேன் அங்கே பார்த்தீங்களா இல்லையா? நான் தான் அங்கே கேம் பிளேக்கு. சரி நம்ம ஜிப்பும்பா போட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலான்னா இடத்த விட்டு மாறிடலாங்க. ஸோ வந்து ரொம்ப கஷ்டம் இது. நான் அடிச்சுட்டு நான் உங்களை வீடியோ எடுத்துடுறேன். ஓகேவா? வந்து கொஞ்சம் அடிச்சுட்டு போயிடும். சரி அடி. இப்போ வந்து அப்படியே ஜெண்டா போட்டுருவோம் கைஸ். ஜெண்டா போட்டு அவ்வளோதான் கைஸ். ஜெண்டா போட்டு கூட அந்த பவர் யூஸ் பண்ணி வந்தோமா? அங்கே பாருங்க டேமேஜு. இதுதான் நம்ம ஜெண்டாவோட பவர். ஓகேவா? நம்ம கிரவுண்ட் ஸ்மேஷை போட்டு இவனுங்க சீக்கிரமாக முடித்தா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். வந்து கொஞ்சமாக வீடியோ போடலாம். லெவலில் பாயிட்டு நம்ம வீடியோ போடலாம். இது வந்து ஒரு நல்ல அடிக்ஷன் கொடுக்கும். நல்ல கேமு, நல்ல அடிக்ஷன் கொடுக்கும். நீங்கள் நல்லா ஆடுங்க. அது மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க கைஸ். ரொம்ப அடிக்ஷன் தான் இது. ரொம்ப நேரம் ஆட வைக்கும் இது. பாஸும் கூட வராமலே. ஐயோ 2 பேரையும் முடிச்சுட்டா லெவலப் ஆகிடுச்சு. 38ல் வந்துட்டேன். இப்போ இவனுங்களே கொஞ்சம் அடிச்சுட்டு போயிடும். சும்மா அடிச்சுட்டு ஓடி அவ்வளோதான் கைஸ். வந்தாச்சு கைஸ். ஸோ வந்து இப்படி நின்றுட்டு அப்படியே வந்து நம்மளோட ஃப்ளையிங் பவரை வச்சு போயிடுவோம். சரியா? இந்த இடத்துலையும் ஒரு ஜெண்டாவை போட்டு போயிடுவோம். பின்னாடி வரானுங்க. மெசேஜ் எடுத்து பார்த்துனுங்கிறேன். ஐயோ பவரை வேறு வேஸ்ட் பண்ணுற கைஸ். ஐயோ ஐஸில் நான் உட்காந்துருவோம் கொஞ்சம் நேரம். வந்துட்டு கிளம்ப வேண்டியதான். இப்போ வந்து நம்ம ஜெண்டாவை போட்டு நம்ம கிளம்பிடுவோம் கைஸ். வந்தாச்சு, பக்கத்தில் வந்தாச்சு கைஸ். வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இறங்கிட்டு அப்புறமா நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இத்துடன் உங்கள் ஃபோனிக்ஸ் ஹியர். பாய் கைஸ். நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இத்துடன் நான் உங்களோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டதுனால நம்ம வந்து இப்போது வீடியோ முடிச்சுப்போம். ரொம்ப ஈக்க வேணாம். ஸோ முடிச்சுக்கலாம் கைஸ். பாய் கைஸ். இத்துடன் உங்கள் ஃபோனிக்ஸ்.